எனக்கு சூரிய தசை வரப்போகிறது, இந்த சூரிய தசை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒவ்வொரு தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுதெல்லாம் சிலருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். பல புஸ்தகங்களை படிக்கிறோம், பல வீடியோக்களை பார்க்குறோம். சிலர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, சிலர் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிரகம் எப்படிப்பட்ட வலிமையில் இருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை தரும்? ஒரு சூரிய தசை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சூரியன் எத்தகைய தகுதியோடு அமைப்புகளில் இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைய விளக்கமாக நிச்சயமாக பார்த்துடலாம். சூரியன் யார் யாருக்கெல்லாம் நன்மை தருவார் என்பதை விட யாருக்கு நன்மை தரமாட்டார் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா மகர லக்னத்திற்கு 8ஆம் ஆதிபத்திய அமைப்புகளில் வருவார். இந்த மகர லக்னத்திற்கும் கும்ப லக்னத்திற்கும் சூரியன் அப்படி ஒன்று ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இந்த மகர கும்ப லக்னத்திற்கான சனிக்கு அவர் பூரண எதிரி என்பதால் மகர கும்ப லக்னத்திற்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை நிறைய தரக்கூடியவராக இருப்பார். ஆனால் விதியை விட விதிவிலக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தால் சூரியன் நல்லா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆளுமை தன்மை உள்ள கிரகம். பௌர்ணமியில் பிறந்தவங்க ஏன் எல்லாரும் பெரும்பாலும் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பிரதமர்னு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சூரியனை பற்றி சில விஷயங்கள் டக்குன்னு புரியும். சிவராஜ யோகம் என்பது இவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகம். சூரியனை குரு பார்த்தாலோ சூரியன் குருவோடு இணைந்திருந்தாலோ அந்த சிவராஜ யோகம் என்கின்ற ஒரு சிறப்பான யோகம் செயல்படும். அவரவருடைய லக்ன அதிபதிகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய தகுதியை அந்த சூரியனுடைய தசையில் அல்லது சூரியனுடைய காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. பௌர்ணமியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னா, பௌர்ணமி சந்திரன் எதிரே இருந்து சூரியனை பார்க்கக்கூடிய தன்மையில் அப்போதும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சூரியனுடைய சுபத்துவம் செயல்படக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக இருக்கும். அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மகரம், கும்பம் போன்ற, ரிஷபம், துலாம் போன்ற, மிதுனம், கன்னி போன்ற இந்த 6 லக்கணத்தை கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 6 லக்கணக்காரர்களுக்கு சூரியன் அவயோகத்தை செய்வார். இந்த அவயோகம் என்பது யோகம் இல்லாத ஒரு நிலைமை. இந்த 6 லக்கணங்களுக்கு அவர் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அவர் நட்பு நிலைமைகளில் இப்போது நான் சொன்னதைப் போல சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவோடு இணைந்து அல்லது குருவால் பார்க்கப்பட்டு அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக மற்ற யோகர்களை விட இந்த சூரிய தசை மிகப்பெரிய யோக பலனை செய்யும். இன்க்ளூடிங் அந்த மகர லக்கணமாக இருந்தாலும் கூட மகர லக்கணக்காரர்களுக்கு கூட குருவோடு இணைந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல நன்மைகளை 8ஆம் இடத்தின் வழியாக அவர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் தூர தேசங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகளின் மூலமாக நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறதாங்க உண்மை. இவருக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய 6 லக்கணம், இவர் யோகங்களை கொடுக்கக்கூடிய 6 லக்கணக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடகம், சிம்மம். சிம்மத்திற்கு அவரே லக்னாதிபதியாக வருவார். கடகத்திற்கு அவரே பூரண ராஜயோகாதிபதியாக, அதாவது தனாதிபதினு சொல்லப்படக்கூடிய யோகாதிபதியாக வருவார். அதை போலவே மீனம், தனுசு, மேஷம், விருச்சிகம் இந்த 6 லக்கணங்களுக்கு சூரியன் கேந்திர கோணங்களில் வெகு அருமையாக அமைந்து பௌர்ணமிக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லது சனியோடு சேராமல் சனியால் பார்க்கப்படாமல் இருந்தால் நிறைவான நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக செய்வாருங்க. சிவராஜ யோகம் என்கின்ற குருவால் பார்க்கப்படுகின்ற இணைகின்ற யோகம் எந்த அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறதோ அதை போலவே அவர் ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ சனியோடு சேர்ந்திருந்தாலோ நன்மைகள் செய்வதை குறைத்து கொள்வார் அல்லது கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா சூரியன் ஒரு நிலையில் நல்ல ஒரு ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். ஒளி பொருந்திய இந்த கிரகம் இருள் கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமாவாசை சந்திரனோடு இணையாமல் ராகு கேதுக்களோடு இணையாமல் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை செய்வார் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.